ஜடபரதர், அதாவது பரத மகாராஜா என்பவர் இந்த நாட்டை ஆண்டு வந்தார். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து அந்த ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு காட்டில் போய் தவம் பண்ணுவார். தவம் பண்ணும்போது என்ன ஆகும்னாங்க, ரொம்ப வருஷமாக வந்து தவம் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போது ஒரு மான் வந்து அவர் வயிற்றுல குட்டி இருக்கும். அது ஒரு சிங்கம் வந்து துரத்தி வரும்போது அந்த நதிக்கரையில் வந்து அந்த மான் குட்டியை விட்டுட்டு அந்த பக்கமாக போயிடும். இப்போ சிங்கத்துக்கு பயந்து போய் அந்த பக்கம் போயிடும். அந்த மான் குட்டியை எடுத்து இந்த பரத மகாராஜா அவர் வந்து தவம் பண்ணதுக்காக வந்திருப்பார் காட்டுக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு, மனைவி மக்கள் ராஜ்யம் எல்லாத்தையும் விட்டுட்டு. அந்த குட்டியை வந்து ஒரு இறக்க குணத்தினால எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருவார். அந்த மான்குட்டி மேலே அவருக்கு அதிகமான அன்பு பற்றுதல் வந்ததுனால என்ன ஆகும்னா, அதை எடுத்து தேடி வந்து மடியில் வைக்கிறதும் குழந்த மாதிரி கொஞ்சம் ஆரம்பிச்சிருவார். கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கே தெரியாமல் அந்த மான் மேலே அவருக்கு பற்றுதல் ஏற்பட்டுரும். இப்போ மான் ஞாபகத்திலே இருப்பார். அந்த தவம் பண்ணுறது, பகவானுக்கு பக்தி பண்ணுறதே மறந்துட்டு எப்போதும் மானே நினச்சிக்கிட்டு இருப்பார். மான் எங்கே போச்சு, என்ன ஆச்சு அப்படின்ட்டு தான் எதுக்காக வந்ததுங்கிறதே அது மறந்து விடுவார். இப்போ கடைசியில் என்ன ஆகும்னா, ஒரு நாளைக்கு வந்து மானை காங்கன்னு தேடி போகும்போது ஒரு பெரிய மலை உச்சியிலேருந்து மான் கீழே வரும்போது அவரும் சேர்ந்து விழுந்துருவார் மானை காப்பாற்றுறன்ட்டு. அப்போ அந்த மானை நினச்சிச்சு அவர் இறந்ததுனால மீண்டும் வந்து அவருக்கு ஒரு மானோட உடல் வந்து கொடுக்கப்படும். மீண்டும் மானாக பிறப்பார். ஆனால் போன ஜென்மத்திலே அவர் இந்த பக்தி ஆன்மீக பயிற்சி பண்ணதுனால அந்த மானாக இருந்தால் கூட அவருக்கு நினைவு வரும். அந்த மானான பிறந்து ரொம்ப வருந்துவார். ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் விட்டு வந்து ஒரு சின்ன மான் குட்டி மேலே ஆசை வச்சதுனால நம்ம இன்னொரு உடல் எடுத்து கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி திரும்ப அவருக்கு இன்னொரு பிறவி கொடுக்கப்படும். அதுக்கு பிறகு பகவானை போய் அடைவார். இந்த மாதிரி இறக்கும் தருவாயில் வந்து நம்ம உணர்வுகள் எந்த மாதிரி இருக்குது, நம்ம எதை நினைக்கிறோம் பொறுத்து அடுத்த உடல் கிடைக்குது. இப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்கிறான்னா, இறக்கும்போது என்னை பற்றி நினச்சிருந்தா என்னோடய உலகத்துக்கு வருவீங்க. இப்போ இறக்கும்போது எது ஞாபகம் வராமல் அடிக்கடி எதை பற்றி பேசுகிறோம், இதை பற்றி நினைக்கிறோம் அப்படிங்கிறது. இதனால தான் குலசேகர் ஆழ்வார், 12 ஆழ்வார்களே ராஜகுலசேகர் ஆழ்வார் கூறுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நல்லா இருக்கும்போதே, உடம்பு கை கால்கள் நல்லா இருக்கும்போதே வந்து பகவான் நாமத்தை சொல்லுங்கள், பகவானுக்கு பக்தி பண்ணுங்கள், பகவான் மூந்தரை வழிபடுங்க, கிருஷ்ணரை வழிபடுங்க, அவரோட நாமத்தை சொல்லுங்கள். அப்போ என்ன ஆகும்னா, இறக்கும் தருவாயில் அது வந்து பகவான் ஞாபகப்படுத்துவார்.